அப்புறம் ம் உங்க அடுத்த பிளான்ஸ் என்ன? பிளான்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் கோயிங் வித் ஃப்ளோ. ஓ, ஆ, நீங்க கேட்க மாட்டீங்களா என்ன கேட்கணும்? என்னோட பிளான்ஸ் என்னன்னு? ஏங்க இங்கே என்ன இன்டர்வியூவாக போயிட்டுருக்கு? உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சு கேட்டீங்க, எனக்கு வேறு ஏதாவது கேட்கணும்னு தோணலாம்ல. சூப்பருங்க. தேங்க்ஸ். இது தேங்க்ஸா? நீங்கள் யாரையோ லவ் பண்ணியிருக்கீங்களா? ஆ? ஆ, ஆ, என்ன கேட்டீங்க? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பாஸ்டில் ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஆ, இ- இருந்திருக்கேனே. ஆனா அது சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஓ, கதை பெருசாக போகும்னா ஃபுல் ஸ்டோரிலாம் வேண்டாம், இந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது மெமரிஸ் இருக்கும் தெரியுமா, அதை சொல்லுங்க கேட்போம். விட மாட்டான் போலே. நான் ஒன்று கேட்கவா? ம் கேளுங்க. பொதுவா தனக்கு ஒய்ஃபா வரப்போறவங்களோட பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன டிஃப்ரெண்டா? சிம்பிள். நம்ம எமோஷ்னலி பாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா அது நம்மளோட ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் பண்ணாதில்ல. இன்கேஸ் மிடில் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ளே தான் சங்கடம். அதுக்கப்புறம் நம்மளால் நார்மலாக இருக்க முடியாதுல்ல. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறதுக்கும் தெரியாமல் உள்ளே போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதான்.